இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீஜா, உங்க அப்பாவை போன் பண்ணி வர சொல்லுமா. அவரு சுபத்ராவுக்கு சம்பந்தியா வந்திருக்கிறது எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. நானே மறுபடியும் ஒரு நாள் சந்திக்கணும்னு நினைச்சேன். பாருங்களேன், கடைசியில எல்லாருமே ஒரே குடும்பம் ஆயிட்டோம். ஸ்ரீஜா, அப்பாவை வர சொல்லு. தாலி மாத்திர ஃபங்க்ஷனுக்கு கூட அவரு வரவே இல்ல. அத்தை, அது அப்பா ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அதான் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. அப்படியா? எப்ப பார்த்தாலும் அவரு பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்னு பிஸியாவே இருக்காரு போல இருக்கு. கல்யாணத்துக்கு தான் வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்ல. ஆமா, நான் தான் சொன்னேன்ல, அவர் டேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஆனா ரொம்ப நல்ல மனசுள்ள தங்கமான மனுஷன். அவர் இருந்தா பாக்கலான்னு ஆசைப்பட்டேன். வெளியூர்ல இருக்கார் போல. மேடம், மேரேஜ் ஆல்பம் கொண்டு வந்திருக்கேன் மேடம். கல்யாண ஆல்பம்? ஸ்ரீஜா, ஏதாவது பண்ணு. சிந்தாமணி, கல்யாண ஆல்பம் வந்திருக்கு, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. கொடுங்க. தேங்க்ஸ். ஓகே மேடம். சிந்தாமணி, குடு, நான் பாக்குறேன். மீனாட்சி, நீ தான் கல்யாணத்துக்கு வரல, ஆல்பத்தை பாரு. அதோ ஸ்ரீஜா அப்பாவையும் நீ ஆல்பத்துல பாக்கலாம். ஐயோ, மீனாட்சி அம்மாக்கு என் அப்பாவை தெரியுமே. ஆல்பம்ல இருக்க டூப்ளிகேட் அப்பாவோட போட்டோவை பார்த்தாங்கன்னா அது என் அப்பா இல்லங்கிறது தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என் அப்பா யாருன்னு சொல்லிட்டா நான் மாட்டிப்பேனே. ஸ்ரீஜா இதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறா? எங்க ராகவ் விஷாலோட கல்யாணத்தை பார்க்க முடியாம போச்சோன்னு வருத்தப்பட்டேன். கரெக்டா கல்யாண ஆல்பம் பார்க்கவே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. முகத்தை மூடிக்கிட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். அச்சச்சோ, இவங்க பார்க்க கூடாதே. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. அதுல போட்டோல பூரா என் முகம் கவர் ஆயிருக்கும். அந்த ஆல்பம்ல என் ஃபேஸ் தெரியாதுல்ல. ஆமா, ரொம்ப முக்கியம்.